அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் பார்த்துக்கிட்டு இருக்க பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 1 அதுலேருந்து தலைப்பு வாரியாக உள்ள முக்கியமான வினாக்கள் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு அந்த தலைப்பு வந்து எந்தெந்த புத்தகத்தில் இருக்குதோ அதில் எல்லாத்தையுமே நம்ம தேடி நம்ம கொஷின்ஸ் வந்து முக்கியமான வினாக்களாக போட்டிருக்கிறோம். அதை எல்லாமே நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஆல்ரெடி வந்து ஒரு 110 கொஷின் பார்த்தாச்சு. நம்ம முந்தின வீடியோவில் எல்லாம் ஒரு 110 கொஷின் முடித்தாச்சு. இப்போ இதோட தொடக்கமாக பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் வச்ச டெஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா, இதோட தொடக்கமாக நம்ம அடுத்து உள்ள ஒரு 30 வினாக்களை பார்க்கலாம். பாருங்க, முதல் கொஷின். அதாவது இதில் வந்து நான் எந்தெந்த கொஷின் வந்து எது வரைக்கும் எந்தெந்த புக்கிலேருந்து எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்களும் அப்படியே பார்த்துட்டு அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு, இது வந்து 10th புக்கிலேருந்து எடுத்துருக்க கொஷின்ஸ். பாருங்கள், உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு, அந்த மாநாட்டுக்குரிய மொழி தமிழ், அது எந்த நாடு அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்திலே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எது, அந்த மொழி தமிழ் மொழி, அது எந்த நாடுன்னு கேட்குறாங்க. அந்த நாடு மலேசியா. இது வந்து கண்டென்ட், இது புக்கில் இந்த பாக்ஸ் கண்டென்ட் உள்ள கொஷின் இது, அதனால் இது ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் உள்ளதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மலேசியா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்நூல் எம்மொழி வரி வடிவில் அச்சிடப்பட்டது. மறுபடியும் கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்நூல் எந்த மொழி வரி வடிவில், இங்கே வரின்னு வரணும், வரி வடிவில் அச்சிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரோமன். அந்த கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்த்துருக்குறாங்க, ஆனால் அது ரோமன் வடிவில் இருந்திருக்குது. இது ரொம்ப முக்கியமான கொஷின். இது எல்லாமே 10th புக்கில் உள்ள கொஷின். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? இது வந்து புத்தகத்தில் உள்ள, இதுவும் பாக்ஸ் கண்டென்ட் கொஷின் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இது ஆல்ரெடி நிறையா டிஎன்பிசி கொஷின்ஸ்லாம் வந்திருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன். இது எல்லாத்துக்குமே இந்த கொஷின் தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழிகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் ஆகியவையும் மொழியே. இக்கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவா. மூ வரதராசனா இருக்க பார்த்தீங்களா, அவர் தான் இக்கூற்றுக்கு உரியவர். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் பாக்ஸ் கண்டென்ட் கொஷின் தான். அதில் இதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்கிறாங்க, பேசப்படுறதும் கேட்கப்படுறதும் தான் உண்மையான மொழி, ஆனால் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அதுக்கு அடுத்த நிலையில் வச்சு கருதுகிறாங்க. அது இல்லாமல் வேறு வகை மொழிகளும் இருக்குது, அதுதான் எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் அப்படின்னு மூவா சொல்கிறார். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்பது எந்த நூல்? இது எந்த நூலோட நூற்பா அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படிங்கிறது வந்து நன்னூல். இதுக்கு ஆன்சர் வந்து எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில், இது எல்லாமே வந்து எது? நன்னூல். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கணம் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். என்ன சொல்கிறாரு, எளிய நடையில் வந்து தமிழ் நூல்லாம் எழுத வேணும், புதிய இலக்கணங்கள் வந்து இயற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதிதாசன். ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. அதாவது எளிய நடையில் வந்து தமிழ் நூல் வந்து இருக்கணும், புதிய இலக்கணங்கள், அதாவது இலக்கணங்கள் வந்து அதிகமாக எழுதிக்கிட்டே இருக்கணும்
வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நிலம் தீ நீர் வழி விசும்போடு. பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா எனக்கு நல்லாவே தெரியும், தொல்காப்பியம். இது தொல்காப்பிய நூற்பா. அதாவது இந்த உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனதுங்கிறத தொல்காப்பியர் அப்போவே சொல்லிட்டார். என்னது? நிலம் தீ நீர் வடி விசும்போடு. இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், அப்புறம் வேறு என்னது, காற்று எல்லாமே சொல்லியாச்சு. இந்த ஐம்பூதங்களும் நிலம் தீ நீர் வழி விசும்போடு, இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கல்வெட்டுகளில் எகர ஒகர குறில் நெடில் எவ்வாறு எழுதப்பட்டிருந்தது? அதாவது கல்வெட்டுகளில் எகர ஒகர வேறுபாடு எப்படி எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, அடுத்த வினா கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் எவ்வாறு எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுலையும் செப்பேடுலையும் தமிழ் எழுத்துக்களோட வரி வடிவங்கள் எவ்வாறு எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா, வட்ட எழுத்துக்கள் தமிழ் எழுத்து, வட்ட எழுத்து கமா வரணும் தமிழ் எழுத்து. இது 7ஆம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுலையும் செப்பேடுலையும் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்திருக்குது? வட்ட எழுத்துலையும் தமிழ் எழுத்தும் இருந்திருக்குது. அப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னா வட்ட எழுத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 வட்டமாக போகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 நம்ம தமிழில் எப்படி எழுதுவோம்? 7 அப்படின்னு போகிறத நம்ம வட்டமாக எழுதுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்துப்படுத்த என்னும் பல்பெய்தி என்ற எழுத்து வடிவங்கள் எக்காலகட்டத்தில் எழுதப்பட்டது? அதாவது சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்துப்படுத்த என்னும் பல்பெதி என்ற எழுத்து வடிவங்கள் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இது கடைச்சங்க காலம். பாருங்க, கடைச்சங்க காலத்தில் தான் என்னும் பல்பெய்தி, பெதின்னு வரணும், பல்பெதி, சரி, பல்பொதி அப்படின்னு வரணும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது கடைச்சக்க காலத்தில் எழுதப்பட்டிருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோட்டிற்கு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் மாற்றம் செய்தவர் யார்? அதை எழுத்தில் மாற்றம் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, கல்வெட்டுக்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அது வித்தியாசம் இல்லாமல் இருந்ததுனால என்ன பண்ணுறாரு, பின்னாடி வீரமாமுனிவர் அந்த ஏங்கிற எழுத்தை குறிலாகவும் ஏங்கிற எழுத்தை நெடிலாகவும் ஓவை குறிலாகவும் ஓங்கிற வார்த்தை நெடிலாகவும் இது வித்தியாசத்தை சொன்னார். இதுக்கு கீழே ஒரு கொம்பு எடுத்து விட்டுருக்காரு, இதுக்கு கீழே சுழிச்சு விட்டுருக்காரு. அதை பண்ணவர் யாருன்னா வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார். இது ரொம்ப முக்கியம். இது இந்த கொஸ்டினும் இந்த வீரமாமுனிவர் கொஸ்டினும் இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஏங்கிற எழுத்துக்கும் ஓங்கிற எழுத்துக்கும் மட்டும் கீழே கொம்பெடுத்து விட்டு இதுக்கு சுழிய போட்டு இதுக்கு நெடிலாக காமிச்சிருக்காரு, சரிங்களா? ஆனால் பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ் எழுத்துக்களே சீர்திருத்தம் பண்ணுறாரு. இப்போ இந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்படி தானே போடுவாங்க, இந்த 3 சொல்லி நான்லாம் இப்படி தானே போடுவாங்க. இப்போ அண்ணா எப்படி எழுதுவாங்க? அண்ணா இப்படி எழுதுவாங்க. அப்படி போட்டால் அது இப்படி வர்றதுக்கு அர்த்தம், இந்த நெடில் நாவுக்கும் அர்த்தம். இந்த மாதிரி வர்ற எழுத்துக்களை எல்லாமே என்ன பண்ணார், பெரியார் தான் இதை இதுக்கு சீர்திருத்தம் பண்ணார். இப்போ அந்த அண்ணா அப்படிங்கிறதுல எடுத்துட்டு அந்த நாவை இந்த மாதிரி நம்ம நார்மலாக எழுதுறோம் பார்த்தீங்களா, இப்போ 3 சொல்லினா அந்த மாதிரி அந்த மாதிரி எழுத்துக்களில் ஒரு சீர்திருத்தம் பண்ணார். இப்போ இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த 2 கொஸ்டினுக்கும். இதுக்கு ஆன்சர் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் பணியில் ஈடுபட்டவர் யாருன்னா பெரியார்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 13வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ் ஸ்பெஷல் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, சிறப்பு தமிழ் அந்த புத்தகத்தில் உள்ள வினாக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 13வது கொஸ்டின், இப்போது வழங்கும் எல்லா மொழிகளிலும் தமிழே மிக பழமையானது என்றவர். இப்போது வழங்கி வர்ற எல்லா மொழிகளில விட தமிழ் மொழி தான் ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஈராஸ் பாதிரியார். யாருங்க? ஈராஸ் பாதிரியார். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வழங்கிட்டு வர்ற மொழிகள்லையே ரொம்பவும் பழமையான மொழி என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் அப்படின்னு சொன்னவர் ஈராஸ் பாதிரியார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, சிறப்பு தமிழில் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிற ஈராஸ் பாதிரியார், இப்போ நிறைய மொழிகள் இருக்குதுப்பா, ஆனாலும் அத்தனை மொழிகள்லையும் தமிழ் மொழி தான் ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு ஈராஸ் பாதிரியார் சொல்கிறார். அடுத்து பாருங்கள். வடமொழி, எபிரேயம் எல்லாம் கம்மா வரணும். வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளிலும் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா ரைஸ் டேவிஸ். பாருங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஒரு ஷார்ட்கட் கூட சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஷார்ட்கட் கூட சொல்கிறேன். சப்போஸ் இந்த கொஷின்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் இந்த 3 மொழிகள்லையும் இந்த 3 மொழியோட இலக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தமிழ் சொற்கள் கலந்துருக்குது. இதில் வடமொழியில் வந்து தமிழ் சொற்கள் கலக்கிறதுல அதிசயம் இல்லை. ஏன்னா இதில் வந்து வடமொழிங்கிறது வடமொழி சொற்களும் தமிழ்லேயும் இருக்குது, அதே போல் தமிழ் சொற்கள் வடமொழியிலே கலந்துருக்குது. அடுத்து எபிரேயம், கிரேக்கம் இதுலேயும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் வந்து இலக்கிய மொழியில் வந்து உள்ள தமிழ் சொற்கள் கலந்துருக்குதுங்கிறாங்க. அப்படி சொன்னவர் ரைஸ் டேவிஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, தமிழ் மொழி நைஸாக, ரைஸுங்கிறதுக்கு நைஸான்னு வச்சுக்கோங்க, நைஸாக எல்லா மொழியிலையும், அதாவது வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் இது எல்லாத்துலேயுமே நைஸாக போய் கலந்துருச்சு அப்படின்னு ஒரு ஞாபகத்துக்காக ஒரு இது சொல்கிறேன், ஷார்ட்கட்டுக்காக. ஏன்னா இந்த கொஷினே வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியணும்ல, அதுக்கு ரைஸ் டேவிஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து ஒரு கூற்றுக்காரண கொஷின். பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் ஆராய்க. கூற்று, ஆங்கில மொழி உட்பிணைப்பு நிலையை சார்ந்தது. ஆங்கில மொழி உட்பிணைப்பு நிலையை சார்ந்தது. காரணம், ஆங்கில மொழியில் அடிச்சொற்கள் இரண்டும் சேரும்போது ஒன்று சிதைந்து மற்றொன்று சிதையாமல் நிற்கும். பாருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கில மொழி வந்து ஒரு உட்பிணைப்பு நிலையை சார்ந்தது. இது ரைட்டு, ஓகே. ஆனால் ஆங்கில மொழியில் வந்து அடிச்சொற்கள் 2 சேரும்போது ஒன்று சிதைந்து மற்றொன்று சிதையாமலும் நிற்கும். அது தவறு. அப்போ வந்து கூற்று சரி, இங்கே போட்டிருக்க கூற்று சரி, காரணம் தவறு. அப்போ இது வந்து சிதையாமல் நிற்கும் அப்படின்னு கிடையாது. இங்கே வந்து 2 அடிச்சொற்களும் சேரும்போதும் அதோட ரெண்டுமே வந்து சிதையாமல் நிற்கும், சரிங்களா. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்று சிதைந்து மற்றொன்று சிதையாமல் இருக்குங்கிறாங்க, ரெண்டுமே சிதையாமல் தான் நிற்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த சொல்லுக்கு இரண்டாக பிரியும் இடம், அதாவது மன வருத்தம் என்ற பொருளை தரும். எந்த சொல்லுக்கு இரண்டாக பிரியும் இடத்தை, அந்த சொல்கிறாங்கல்ல, ஒரு இடம் வந்து 2ஆக பிரியுதில்ல, அந்த இடத்த வந்து மன வருத்தம் என்ற பொருள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, கவலை. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க, கவலை. கவலைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்க, கவலை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தம். இந்த மன வருத்தம், சரிங்களா. இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாக பிரியும் இடம், பாதை. இரண்டாக பிரியும் பாதை, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஒன்று வந்து மன வருத்தம், நமக்கு தெரியும் ரொம்ப கவலையாக இருக்கியா அப்படின்னா, மன வருத்தத்தோட கூட தான் கவலையாக இருக்கியான்னு கேட்போம். இன்னொன்று என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா, இரண்டாக பிரிகிற பாதை. நம்ம நேராக ஒரு வழியில் போகிறோம், ஒரு பாதை 2 பக்கமாக 2 ரோடாக பிரியுதுல்ல, அதை தான் என்ன சொல்கிறாங்க, கவலைன்னு சொல்கிறாங்க. அதுவும் கவலை, மன வருத்தமும் கவலைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து பாருங்கள், முன்னர் குப்பை என்ற சொல் தரும் பொருள் என்ன? முன்னாடி வந்து குப்பை அப்படின்னா முன்காலத்தில் குப்பைன்னு எந்த இதை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பொருள் குவியல் பாருங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவோம், மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத எல்லாமே என்ன பண்ணுவோம், குப்பைங்கிற பேரில் நம்ம சேர்த்துருவோம். ஆக்சுவலி முன்னாடி வந்து குப்பை என்ற சொல்லை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பொருளை வந்து குவியலாக கூச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் குப்பை. நல்லா தெரிஞ்சுக்காங்க. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், மக்கும் குப்பை மக்காத குப்பை இல்லை இதில் பாருங்கள் தேவையற்ற பொருளும் தேவையற்ற குப்பையும் ஒன்று இருக்குது. சரிங்களா, தேவையற்ற பொருள் வரணுங்க. தேவையற்ற பொருள் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தேவையற்ற பொருளை தானே தூக்கி நம்ம குப்பை தொட்டியில் போடுவோம். அப்போ இதுதான் ஆன்சரு அப்படின்னு போடக்கூடாது. பொருள் குவியலை தான் அந்த காலத்தில் குப்பைன்னு சொன்னாங்க. அடுத்து பாருங்க, பழந்தமிழில் பொன் என்னும் சொல்லை குறிக்கும். பொன் என்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், பொன் அப்படின்னா இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், பொண்ணுன்னா தங்கம் மட்டும்தான். அதாவது பொண்ணு அப்படின்னா தங்கத்தை மட்டும்தான் நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் பொன் அப்படின்னா தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அனைத்தும் தான் ஆன்சர் இருக்குது. பழந்தமிழில் வந்து பொன் என்ற சொல் வந்து என்னென்னத்தை குறிக்கும்னா தங்கத்தையும் குறிச்சிச்சு, வெள்ளியும் குறிச்சிச்சு, செம்பையும் குறிச்சிச்சு, இரும்பையும் குறிச்சிச்சு. இது எல்லாத்தையுமே பொண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொல்காப்பியர் அவையல் கிளவி என்று எதனை குறிப்பிடுகிறார்? அவையல் கிளவி என்று எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா இடக்கரடக்கல். பாருங்கள், நமக்கு தெரியும் வழக்கில் வந்து தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதில் வந்து இயல்பு வழக்குனா என்னன்னு ஒரு 3 வகை இருக்குது. இயல்பு தகுதி வழக்குனா 3 இருக்குது. அதில் பாருங்கள், இலக்கணம் உடையது, இலக்கண போலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து மங்களம், இடக்கர் அடக்கல், குழுவுக்குறி அப்படிங்குவாங்க. என்ன சொல்கிறாங்க, தொல்காப்பியர் வந்து அவையல் கிளவி அப்படின்னா இடக்கர் அடக்கல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், தொல்காப்பியர் அவையல் கிளவி என்று சொல்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடக்கர் அடக்கல். நமக்கு இடக்கர் அடக்கல்னா என்னன்னு தெரியும். அதாவது நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ மலம் கழுவி வந்தான் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லுவோமா, மங்களம், இடக்கர் அடக்கல், குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா, மங்களம் அப்படின்னா ஒரு மங்களம் இல்லாத சொல்ல வந்து நம்ம மங்களமுடையதாக சொல்கிறோம். அதாவது நெகட்டிவான சொல்லையும் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி சொல்கிறது மங்களம். அடுத்து இடக்கர் அடக்கல் அப்படின்னா பொதுவான ஒரு இடத்துல வந்து சொல்லக்கூடாத சில வார்த்தைகளை வந்து நம்ம வந்து நாகரிகம் கருதி வேறு ஒரு வார்த்தைகளாக வந்து சொல்கிறது. சரிங்களா, இப்போ வந்து மலம் கழுவி வா அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன அது எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்ல முடியாது. அதனால் அது என்ன சொல்லுவோம், கால் கழுவி வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதுக்கு அந்த வார்த்தைக்கு பொருந்துற நாகரிகமான சொற்களை பேசுகிறது தான் இடக்கர் அடக்கல். குழுவுக்குறினா என்னன்னு தெரியும், அந்த ஏதாவது ஒரு கீவேர்டு மாதிரி வச்சு பேசணும் அப்படின்னா அது அந்த யாருக்கு நம்ம அதுக்கு கன்வே ஆகணுமோ அது கண்டிப்பாக தெரியும். இப்போ பொற்கொள்ளர் பொன்னை பறி அப்படின்னு சொல்லும்போது இப்போ பொற்கொள்ளருங்கிற சொல்கிறவங்க வந்து பொண்ணுன்னு எதை சொல்லுவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அப்படின்னா அந்த பொண்ணு செய்கிற அந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இது 3 வகை. இதில் வந்து இடக்கர அடக்கலை வந்து தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவையல் கிளவி. நம்ம அவையில் சொல்ல முடியாத வார்த்தைகளை வந்து நம்ம வேறொரு வார்த்தைகள் போட்டு சொல்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சொற்கள் பொருள் உணர்த்தும் தன்மை குறித்து ஆராய்வது எந்த இயல்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு சொற்களும் இருக்குல்ல, அது வந்து பொருள் உணர்த்துதில் அந்த தன்மையை குறித்து ஆராயிற இயல் எந்த இயல் அப்படின்னு கேட்குறாங்க. பொருண்மை இயல். பாருங்கள், பொருள் உணர்த்துவதை வந்து பொருண்மை இயலை தான் நம்ம படிப்போம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தூண்டல் செய்கைக்கு துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது என்று கூறிய மொழியியல் அறிஞர் யார்? ஒரு தூண்டல் இருக்குது அப்படின்னா அதுக்கு துலங்கலான அந்த மொழி வெளிப்படுகிறது. இப்போ ஒன்றும் கிடையாது, வேகமாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம காலில் ஒரு முள் குத்திருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், முள் குத்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் அம்மா அப்படின்னு கத்துவோம், ஐயோ வலிக்குது அப்படின்னு கத்துவோம்.
அப்போ ஒரு தூண்டல் நடந்துச்சு, அதுக்கு துலங்கலான அந்த மொழி நமக்கு வெளிப்படுது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ப்ளூம்ஃபீல்டு சொல்கிறார். இந்த ப்ளூம்ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவருங்க. மொழி வரலான்னு வந்தாவே இவர் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கொஷின், சைக்காலஜி கொஷின் மாதிரியே இருக்குது. ஒரு தூண்டல் செய்கைக்கு வந்து துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது அப்படிங்கிறாங்க. முள்ளு குத்துச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அம்மான்னு கத்துவோம். இப்போ முள்ளு குத்துறது தூண்டல், நம்ம கத்துறது வந்து அந்த மொழி வெளிப்படுறது துலங்கல் அப்படின்னு ப்ளூம்ஃபீல்டு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கையூட்டு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்ற தொடரை உணர்த்தும் பொருள் என்ன? கையூட்டுன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லஞ்சம் வாங்குறதுங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து உணர்த்துகிற பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து உழைப்பின்றி வரும் பணம். அந்த பணம் நம்ம அதை உழைக்கவே இல்லை, சரிங்களா? அது நமக்கு லஞ்சமாக கொடுத்த பணம். அது எப்படி நமக்கு வந்து அது நம்மளோட பொருள் ஆகும்? அப்போ நமக்கு நம்மளோட உழைப்புக்கு இன்றி வந்த பணம் தானே அது. அதான் உழைப்பின்றி வரும் பணம். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த வருடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004. நடுவண் அரசு என்ன பண்ணுது, தமிழை வந்து செம்மொழியாக அறிவித்த வருஷம் வந்து 2004. அதே போல் ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கும். இப்போ மலையாளத்துக்கு எப்போ, அடுத்து வந்து தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் 2006, மலையாளத்துக்கு 2013, தமிழுக்கு வந்து 2004. இது ரொம்ப முக்கியம். இதுவும் அந்த மற்ற மொழிக்கும் தெலுங்கு கன்னடம் 2006, தமிழ் வந்து 2004, கன்னடம் தெலுங்கு 2006, மலையாளம் வந்து 2013 அப்படின்னு அந்த வருஷங்கள்லாம் வரிசையாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதோட வந்து நமக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகிற புக்கு என்னென்னா பாக்கியமேரி புக்கு. பாக்கியமேரி புக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. என்றும் உல தென்தமிழ் என்று தமிழ் மொழியை போற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்றுமுல தென் தமிழ் என்று தமிழ் மொழியை போற்றியவர் வந்து கம்பர். பாருங்கள், என்றுமுல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இது ஆல்ரெடி வந்திருக்க கொஷின் தான், ஆனாலும் நம்ம ஒரு தாட்டி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்றுமுல தென் தமிழ் என்று தமிழ் மொழியை போற்றியவர் கம்பர். இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதை வந்து நிறைய கொஷின் நம்ம பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா. நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் வச்சு படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ என்றுமுல தென் தமிழ் அப்படின்னா இப்போ கம்பர் எழுதுனது என்ன, கம்பராமாயணம். அப்போ இந்த தென் தமிழ் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்போவுமே கம்பராமாயணமும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு இது பாருங்கள், என்றைக்குமே நம்ம உள்ளத்தில் கம்பராமாயணம்ங்கிறது நம்ம உள்ளத்திலேயே இருக்கும். அதில் கம்பர், ராமன், சீதை, லக்ஷ்மண் அப்படிங்கிற கதாபாத்திரங்களும் நம்ம உள்ளத்திலேயே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கீவேர்டு தான். இல்லை புரிஞ்சுக்கிறவங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க. என்றுமுல தென் தமிழ் என்று தமிழை போற்றியவர் வந்து கம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செம்மொழி ஆய்வு மையம் யாரால் எப்போது தொடங்கப்பட்டது? செம்மொழி ஆய்வு மையம் வந்து எப்போது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 வந்து செம்மொழியாக வந்து நடுவண் அரசு ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து ஒரு ஆய்வு மையம் வந்து தொடங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி வந்து 2008. அப்போ 2004 வந்து செம்மொழியாக அறிவித்ததுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு 2008 என்ன பண்ணுறாரு கலைஞர் கருணாநிதி வந்து செம்மொழி வந்து ஆய்வு பண்ணுற ஒரு மையத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின்னு, இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து பாருங்கள், கலைஞர் கருணாநிதி 2008 செம்மொழி ஆய்வு மையத்தை தொடங்கினார். அடுத்த 3வது பாருங்கள், எழில்மலை மாநிலத்தில் அமைந்துள்ளது. எழில்மலை அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா மலைக்கு பேர் வந்து எழில்மலை அப்படிங்குவாங்க. இப்போ இந்த பர்வதமலை, இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு மலையோட பேர். எழில்ங்கிறது அந்த மலை எங்கே இருக்குன்னா கேரளா. ஏன்னா கேரளா தானே கேரளா சுற்றி தானே நிறைய மலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து கேரளா வந்து ரொம்ப அழகான ஒரு ஊர். இப்போ எழிலுக்கு வந்து இன்னும் மீனிங் என்னது, அழகுன்னு அர்த்தம். அப்போ அழகான ஊர் வந்து கேரளா, அங்கே வந்து அழகான எழில் மலை இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இருள் தீர் மணி விளக்கத்து எழிலார் கோவே
குருடேயும் அன்று நின் குற்றம் மருள் தீர்ந்த பாட்டும் உரையும் பயிலா தன இரண்டு ஓட்டைச் செவியும் உள. இக்கூற்றுக்கு உரியவர் யார்? இது பாருங்க, ரொம்ப நல்ல பாட்டு. இருள் தீர் மணி விளக்கத்து எழிலார் கோவே குருடேயும் அன்று நின் குற்றம் மருள் தீர்ந்த பாட்டும் உரையும் பயிலா தன இரண்டு ஓட்டை செவியுள அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்கு. இந்த பாடல் யாருடைய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையாரோட பாடல். இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்கியமேரி புத்தகத்தில் இருக்கிறதா. நீங்கள் பாக்கியமேரி புக் வச்சுக்கோங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. பாருங்கள், இருள் தீர் மணி விளக்கத்து எழிலார் கோவே குருடேயும் அன்று நின் குற்றம் மருள் தீர்த்த பாட்டும் முறையும் பயிலா தன இரண்டு ஓட்டை செவியும் உள. இது வந்து ஔவையார். ஔவையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாட்டை வந்து பாட்டும் முறையும் பயிலா அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கீவேர்டு வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அலெக்சாண்டரின் படையெடுப்பால் உரு தெரியாமல் குலைந்தது எந்த மொழி? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க அது. எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினிசிய மொழி. பினிசிய மொழி வந்து என்ன பண்ணுது, அலெக்சாண்டர் படையெடுத்து வந்ததுக்கப்புறம் அங்கே பேசிக்கிட்டு இருந்த பினிசிய மொழி எல்லாமே போயிடுச்சான், உரு குலைஞ்சு போச்சான், உரு தெரியாமல் குலைந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ அலெக்சாண்டர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அலெக்சாண்டர் ஆட்சியின் கீழே அந்த பகுதி வந்ததுனால வந்துடும். அப்போ அவங்க பேசுகிற மொழியை தானே இந்த மக்களை பேச சொல்லுவாங்க. அப்போ ஆல்ரெடி அங்கே பேசிகிட்டு இருக்க பினிசிய மொழி தெரியாமல் ஊர் தெரியாமலே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நிலத்தரு திருவிற்பாண்டியன் அவையத்து அரங்கேற்றப்பட்ட இலக்கணம் எது? இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் வந்து இதில் வந்து இந்த நிலந்தரு திருவிற்பாண்டியன் அவையத்து அரங்கேற்றப்பட்ட இலக்கண நூல் வந்து நம்மளோட முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம். அகத்திய முதல் நூல். ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து தொல்காப்பியம் தானே கிடைச்சிருக்குது. அதுதான் வந்து பாருங்க, நிலந்தரு திருவிற்பாண்டியன் அவையத்து அரங்கேற்றப்பட்ட இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து இந்த பாண்டிய மன்னனோட அவையில் தான் வந்து நிலந்தரு திருவிற்பாண்டியனோட பாண்டிய மன்னனோட அவையில் தான் தொல்காப்பியமானது அரங்கேற்றப்பட்டது. அடுத்து 13 கொஸ்டின் 30வது கொஸ்டின் பாருங்கள். பொன்னின் அன்ன பூவின் சிறு இலை புன்கால் உண்ணத்து பகைவன் எம்கோ. இதில் உண்ணம் என்பது எதை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் உண்ணம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா மரம், உண்ண மரம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஒரு நிமிஷம். உண்ண மரம் நம்ம கூட முன்னாடி ஒரு கொஷினில் பார்த்த இதில் 10th கூட ஒரு முல்லைப்பாட்டில் ஒன்று வரும் பாருங்க, விருச்சி கேட்டல் அப்படின்ட்டு. விருச்சி கேட்டல்னால் ஒன்றும் கிடையாது, சகுனம் பார்த்தல தான் வந்து விருச்சி கேட்டலுங்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, அந்த புன்னை மரத்தை வந்து அந்த மரம் வந்து நல்லா பசுமையாக நல்லா பூவும் காயும் கனிமாக இருக்கிறத வந்து ஒரு சகுனமாக சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து உண்ணம் அப்படிங்கிறது மரத்தை குறிக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து 30 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இதோட தொடக்கமாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.